இங்க உங்க அம்மா அந்த கடவுளுக்கே இல்ல மொட்டை போடுவா. ஏன் நீ அம்மாவுக்கு மொட்டை போட்டா எப்படி இருக்கும் தானே நினைச்சு பாக்குறீங்க? வனிதா அத்தை அத்தை என்னத்த இது? அத்த என்னத்த இது? பேசுங்க அத்த. அத்த கலகலன்னு பேசின வாயி இப்படி அடிச்சு போய் கிடக்குது. ஏமா உனக்கு சந்தோஷம் தானா? அத்த இது எப்படி அத்த நடந்துச்சு? அத்த உங்களுக்கு அந்த கதி மணிமணியா பேசுவீங்களே அத்த, மணிமணியா பேசுவீங்களே. நீங்க சொல்ற ஒவ்வொரு சொல்லுக்கும் முத்து முத்தா உதிருமே அத்த, முத்து முத்தா உதிருமே. நீங்க சிரிச்சா சில்லறையா செதுருமே அத்த. எப்படி அத்த இப்படி? அப்படி எத்தனை முத்தமா எத்து வச்சிருக்க நீ? சில்லற எவ்வளவு தேரம்? என்ன மாமா அத்தைக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிருக்கு, நீங்க இப்படி பேசுறீங்களே? எங்கம்மா எங்க நிலைமை தெரியாம உங்க அத்தை அப்ப பேசினா இப்ப ஆண்டவன் எங்களை பேச வச்சுட்டான். அத்தை நீங்க வருத்தப்படாதீங்க அத்த. மாமா அத்தைய நான் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். ஏமா உனக்கும் ஒரு சோதனை வரணுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அத்தைய இந்த நிலைமையில மத்தவங்களை விட என்னாலதான் நல்லா கவனிச்சுக்க முடியும். என்னமா சொல்ற? பாத்துக்க, நீயே தான் கூட்டிட்டு போறேன்னு சொல்ற, அப்புறம் கூட்டிட்டு போய் என்னடா இது நம்ம தலையில கட்டிட்டாங்கன்னு சொல்லி நீ எங்களை தப்பா நினைக்க கூடாது. அத்தை நான் இருக்கத்த, நீங்க கவலைப்படாதீங்க. நான் தண்ணி கொடுத்துன்னு போயிட்டா உங்களை கைவிட்டுருவேனா என்ன? உங்க மருமக மூத்த மருமக நான் இருக்கத்த, நீங்க கிளம்புங்க. உங்களை பார்த்து எனக்கு உடம்புல பதறுதத்த. என்னம்மா நீ? அவ வாய் கீஞ்சதுக்கு ஒரு சத்தமும் போடல, நீ உடம்புலாம் பதறதுன்னு சொல்ற? அத்த எப்படி அத்த உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை? அந்த ஆண்டவன் எப்படி இப்படி உங்களுக்கு தண்டிச்சான் சொல்லுங்க அத்த. எப்படி அத்த? என்னாச்சு அத்த சொல்லுங்க. சொல்லாதீங்க. என்னம்மா நீ? அவளை ஊன்னு சொல்ல முடியாம தவிக்கிறா, நீ மாத்திரம் சொல்லுன்ற. வாயை திறந்தா வாய் இன்னும் கொஞ்சம் கீஞ்சிடுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. என்ன நீலாவதி கண்ணிலே பேசுற? அத்தை நீங்க கிளம்புங்க, உங்க உடம்பு குணமானதுக்கு அப்புறம் இங்க வந்தா போதும். நாங்க கிளம்புறோம் மாமா. மல்லிகா அத்தைய பாதாள கரண்டி மட்டும் எடுக்க சொல்லிட்டாத, அத்தைக்கு இருக்கிறதுக்கு ஒரே வாய். சரிம்மா சரி, நாம என்ன செய்ய முடியும் சொல்லு? கேக்குறதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. சரி பாத்துக்கங்க. அண்ணி கொடுங்க, நீ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இந்தா. எங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். எங்க கிளம்பிட்ட? அவர் வெளியே போனார்ல, வைரம்பட்டி கோயில் இருக்காரா, வர்றதுன்னா வான்னு சொன்னாரு, அதான் போயிட்டு வந்துடுறேங்க. சரி சரி, நேரத்தோட போய் கூட்டிட்டு வந்துடுறேன். சரிங்க. சொல்ல மறந்துட்டேன், காமு போன் பண்ணிட்டு பா. இப்ப என்னங்க நல்லா இருக்காளாமா? நல்லா இருக்கா நல்லா இருக்கா. என்ன பாவ சம்பந்தியம்மா நீலாவதிக்கு வாய் கிழிஞ்சு போச்சான். என்னது என்னது? உண்மையதாம்மா சொல்றேன், வாய் கிழிஞ்சு போச்சு. அவளுக்கு எப்படிங்க வாய் கிளியா? ஏற்கனவே வாய் கிழிஞ்சுதான் இருக்கேன், கிழிஞ்ச வாய் எப்படிங்க கிளியா? ஒருத்தரோட கஷ்டம் உனக்கு சிரிப்பா இருக்குல்ல? கஷ்டமா? அவ நம்மளுக்கு பண்ண கொடுமையை விடவாங்க. சரி அவளுக்கு எப்படி வாய் கிழிஞ்சதா? சம்பந்தி காதை சேர்த்து அப்படி வாயை கிழிச்சு போட்டாரோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஏதோ காலையில இருந்து காமுவோட சண்டை. நடுவுல பக்கத்து வீட்டுல இருந்து யாராவது வந்து பாதாள கரண்டி வேணும்னு கேட்டிருக்காங்க. காமு நான் ஏனைய பிடிச்சுக்கிறேன்னு சொல்லிருக்கேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், வேலையை பாருன்னு சொல்லிச்சு. தானே பலன் மேல ஏறி பாதாள கரண்டி மேல கைய வச்சிருக்கு. அது அப்படியே கவிழ்ந்து விழுந்து மூஞ்சியெல்லாம் அடிபட்டு வாய் கிழிஞ்சிருச்சு. பாதாள கரண்டினா ஏடா உடம்பா எவனி மணிக்குமா கிழிஞ்சிருக்கான். கஞ்சி தண்ணி கூட எதுவும் குடிக்க முடியாதே. மனசு முழுக்க சந்தோஷம் உனக்கு, சிரிப்பை அடக்க முடியும். என்னங்க உள்ளத கூட சொல்லக்கூடாதா? சரிங்க கோயில் போய் அவரை நான் கூப்பிட்டு வந்துடுறேன். சரி சீக்கிரமா வந்துரு. என்னது ஆட்சி குரல் மாதிரி இருக்கு? வாமலரு வாங்காச்சி. வாங்காச்சி வாங்காச்சி. ஏமா இவர் தான் சொக்கலிங்கம். நம்ம வீட்டுக்கு கூடி வந்து 20 வருஷத்துக்கு மேல ஆகுது. சொக்கு இவங்க நமக்கு தெரிஞ்சவங்க தாப்பா. இவ பேரு லட்சுமி, நம்ம மதுரை பக்கம் தான். அந்த சோனா இருக்காருல்ல, அவரு பக்கத்து ஆளுகதாப்பா. அவர் தாப்பா சொல்லி விட்டாரு, எல்லாம் உங்க வகையராதான். இந்த வீடு காலியா இருக்குல்ல, இங்க குடி வைக்கதான் இவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம்மா. இந்த வீடு ரொம்ப ராசியான வீடுமா. இங்க இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப நல்ல மாதிரியானவங்க.
நல்ல இடத்துக்கு தான் குடி வந்திருக்கீங்க. நான் சொல்றத ஐயாவும் சொல்றாரு, கேட்டியா? எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு லட்சுமி, என் பொண்ணு பேரு கார்த்திகா, என் பையன் முரளி. வணக்கங்க. இருக்கட்டும். இது என் மூத்த மருமக மலர், இது என் தம்பி சம்சாரம் தெய்வான, இது என் கடைசி பொண்ணு கீதா. இவங்களை தவிர என் மூத்த பொண்ணு மகேஷ். போதும்பா, நம்ம வீட்டுல இருக்கவங்க லிஸ்ட் போட்டு சொல்லிட்டு இருந்தா அவங்க சாயங்காலம் வரைக்கும் இங்கதான் நிக்கணும். அவங்க இங்கதானப்பா குடியிருக்க போறாங்க, அவங்களே என்ன தெரிஞ்சுப்பாங்க. ஆமாமா, கொஞ்சம் வாயாடி. ஆமா, சாமா செட்லாம் பின்னாடி வந்துட்டு இருக்கா? பின்னாடி வண்டியில வந்துட்டு இருக்குங்க. சரி 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 சொக்கு, இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. பக்கத்துல நீதான் இருக்க, நல்லபடியா பாத்துக்கணும். இதெல்லாம் சொல்லணுமா ஆச்சு? நல்லபடியாவே பாத்துப்போம். சரி, இந்தா வீட்டு சாவி. சூதானமா இருந்துக்க. போயிட்டு வரேன், எல்லாருக்கும் போயிட்டு வரேன். சரிங்காச்சு. ஆமா, தம்பி என்ன பண்ணிட்டு இருக்காரு? போட்டோகிராஃபரா வேலை செஞ்சுட்டு இருக்கான். அப்பப்ப எலக்ட்ரிஷியன் வேலையும் ஓ, பாப்போம். கைவசம் ஒண்ணுக்கு 2 வேலை இருக்கு. வாங்கம்மா, உங்க வீட்டுக்கு போங்க. வாங்க. வாமா.